60 லட்ச ரூபா கார் இனோவா கார் வாங்கியிருக்கு இல்லையா, டொயோட்டா கம்பெனிலேருந்து. அந்த காருக்கு 22% ஜிஎஸ்டி கட்டினியா இல்லையா? கட்டித்தானே காரை வாங்கினேன். உன் காருக்கு ஜிஎஸ்டி கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு போராட துப்பு இல்லாத, வக்கு இல்லாத, துணிவு இல்லாத சீமா இவர் நாளைக்கு அதிபர் ஆவாராம், அப்புறம் ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாராம். இதை நம்புற மாதிரியா இருக்குது? ஒரு வீட்டை கொடுத்ததுக்கே நீ வீட்டை திருப்பி கொடுக்க மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன். இதுல உனக்கு நாட்டை நொட்டணுமா? நாட்டை நொட்டிவிட்டா நீ நாட்டி போடுவ. நாடே நாசமா போயிடும். எப்படி ஒரு வீட்டை கொடுத்தே ஒரு வாடகை கொடுக்காம அந்த பெரியவரை ஏமாத்தினாரோ, நாளைக்கு இந்த ஆளை நம்பி நாட்டை கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல வாடகை கொடுக்க, ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்க துப்புள்ளாத இந்த மானங்கட்ட நாய் ஒரு நாட்டை கொடுங்க நான் திருத்தி காட்டுறது, ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு சொல்லுது. நம்புற மாதிரி அவருக்கு? நாட்டு ஒரே உடவை என் நாட்டை கொடுத்து பாருங்க. ஒரே உடவை ஒருத்தன் உன்ட வீட்டை கொடுத்ததுக்கு அவன் படுற அவஸ்தை இருக்கு, அவன் பட்ட வேதனை இருக்குது, அவன் பட்ட அவமானம் இருக்குது, அவன் பட்ட கஷ்டம் இருக்குது, சொல்லிலல்லா துயரங்கள். நம்மளோட தொடர்பு கொண்ட அந்த நபர். அப்படி இருக்கும்போது நீ அதிபராகி பிரதமராகி எப்போ நீ ஜிஎஸ்டியை கேன்சல் பண்றது? அது நடக்கிற காரியமா? எப்போ அத்தைக்கு மீச முளைக்க சித்தப்பான்னு கூப்பிடுறது? எப்போ அதிபர் ஆகிறது சீமான் இந்த ஜிஎஸ்டியை ஒழிக்கிறது? நான் பிரதமர், நான் முதல்வர், நான் அதிபர்னு இந்திய ஜனநாயக நாட்டில் யாராவது உலக கண்டிருக்கிறோமா? தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர வாய்ப்பு இருக்க? தமிழ்நாட்டுக்கு முதல்வராகிறதே பெரிய விஷயம், இதுல பிரதமர் வேற தன்னை சொல்லிக்கிறது. ஏங்க, நான் தாங்க தமிழ்நாட்டோட அதிபர், நான் தாங்க தமிழ்நாட்டோட முதல்வர், நான் தாங்க தமிழ்நாட்டோட பிரதமர். எந்த ரேஞ்சுக்கு போயிட்டா இருப்பாரு? கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வரும்ன்ற மாதிரியா பைத்தியம் முத்துனா இந்த மாதிரிதான் பேச தோங்குங்கிற சில ஜந்துக்கள். வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு, ஒரு கோமாளித்தனமான நிகழ்வு என்னன்னா, வழக்கம் போல் அண்ணன் சீமான் தான் உளறி கொட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். இப்போ புலம்ப ஆரம்பித்து விட்டார். பைத்தியம் முத்தி விட்டது, கீழ்ப்பாக்கத்துக்கு போகக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. அப்படியான ஒரு என்ன சொல்றது, ஒரு சோகமான சமயத்தில் ஒரு கோமாளித்திறத்தை பண்ணுவாங்கன்னா அது சீமானுக்கு தான் பொருந்தும். அது என்ன நடந்திருக்கிறது என்றால், மழை வெள்ளம் தெரியும் உங்களுக்கு. மக்கள் சொல்ல இயலா துயரத்தை அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக மீறி கொண்டிருக்கிறார்கள். சென்னை சகஜ நிலைக்கு திரும்பி கொடுக்கிறது. இது ஒரு பக்கம் சந்தோஷம்னா, அந்த வெள்ளத்தில் நம்ம அதிபர், ஆன்லைன் அதிபர் சீமான் சொன்ன கோமாளித்தனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சீமான் பல இடங்களில் உளர்றார், தற்குறித்தனமாக பேசுகிறார், மக்களை குழப்புகிறார், திசை திருப்புகிறார், அவர் பிழைப்புக்காகத்தான் பேசுகிறார் என்பதை நாம் தொடர்ந்து அமலப்படுத்தி வருகிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது உச்சபட்சத்தை சில நேரம் போகும் பாருங்க. அதுதான் ஒரு நேற்றைக்கு முதல் நாள் நடந்திருக்கிறது. என்னன்னா, குறிப்பாக கலாட்டா தமிழ் நிருபர் ஒருத்தர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். அதுக்கு சொல்றார், நீங்க இந்த மாதிரி வெள்ளத்தை எப்படி பார்க்குறீங்க? நானா சீஃப் மினிஸ்டராக வந்தால் அது நடக்கிறதே வேற. அதாவது ஏங்க, நான் தாங்க தமிழ்நாட்டோட அதிபர், நான் தாங்க தமிழ்நாட்டோட முதல்வர், நான் தாங்க தமிழ்நாட்டோட பிரதமர். எந்த ரேஞ்சுக்கு போயிட்டா இருப்பாரு? கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வரும்ன்ற மாதிரியா பைத்தியம் முத்துனா இந்த மாதிரி தான் பேச துவங்குங்கிற சில ஜந்துக்கள். அப்படித்தான் பேச துவங்கி இருக்கிறது இந்த ஜந்து. வல்லு 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 வல்லுன்னு கதறுது கிடந்து. யாராவது ஒரு நபர் நல்லா யோசிச்சு பாருங்க, நான் பிரதமர், நான் முதல்வர், நான் அதிபர்னு இந்திய ஜனநாயக நாட்டில் யாராவது உலக கண்டிருக்கிறோமா? தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர வாய்ப்பு இருக்க? தமிழ்நாட்டுக்கு முதல்வராகிறதே பெரிய விஷயம், இதுல பிரதமர் வேற தன்னை சொல்லிக்கிறது. ஆக ஒன்று கையாளகத்தனம் நடக்கன்னு வச்சுங்களேன். தன்னை யாரோ உன்னை மனசு மைண்ட்ல உள்ள புகுந்து உன்னை பிரதமர்னு, உன்னை அதிபர்னு, உன்னை முதல்வர்னு யாரோ ஒன்று சொல்லி கெடுத்து வச்சுக்கானன்ற மாதிரியா இந்த சீமான் தற்குறி தம்பிகள், ஜோம்பிகள் இந்த சீமானை ஏதோ ஒரு கெடுத்து வச்சுக்க நினைக்கிறேன். அந்த அபிலாஷின் விளைவு தான் நான் தான் பிரதமர், நான் தான் முதல்வர், நான் தான் அதிபருங்கிறாரு. ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன் சீமான் அவர்களே, அதாவது நீங்கள் ஆன்லைன் அதிபர் என்பதை எந்த ஒரு மாற்றுக்கத்தில் இல்லாமல் ஒத்துக்கொள்கிறேன். ஆன்லைனில் நீங்கள் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு ஒரு கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜோம்பிகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். உங்களை பேசினாலே கீழே கடிச்சு குதறக்கூடிய ஒரு ஜோம்பி வகை ஜந்துக்களை நிறைய உருவாக்கி வச்சிருக்கீங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆன்லைன் அதிபர் சொல்லுங்க, அது ஒரு லாஜிக் இருக்கு, நியாயம் இருக்கு. அதனே போற போக்குள்ள நான் பிரதமர், நான் அதிபருங்கிற ஒரு அளவு வேணாம புழுவதற்கு கொஞ்சம் கூடவா அதுவும் கரெக்டான நிருபரும் அப்படி நெல்லிறாரு கடந்து. ஏன் கேள்வி கேட்கணும்? என்னங்க பிரதமருங்கிறீங்க, அதிபருங்கிறீங்க, நம்ம நாட்டில் எங்கெங்க அதுக்கு இடம் இருக்குது? அது நீங்கள் சொல்கிறது சரியா? அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி, நான் அதிபர் ஆகிட்டா பிரதமர் ஆகிட்டா ஜிஎஸ்டியை எங்கிட்ட வாங்க சொல்லு, எங்கிட்ட கேட்க சொல்லு, இந்த வாங்கிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு போயிட முடியுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட அபத்தமாக லாஜிக் இல்லாமல், முதல்வருக்கு உண்டான அருகதை கூட என்னன்னு தெரியாமல்
அதையும் தாண்டி இவர் பிரதமர் அதிபர் சொல்றாரு. ஒருவேளை அதிபராக இருந்தால் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ நீ அதிபராக இந்தியாவுக்கு அதிபராகிறது, எப்போ நீ பிரதமராகிறது, நான் ஜிஎஸ்டியை போட வேண்டாம் நான் கட்ட மாட்டேன்னு சொல்றது நம்புற மாதிரியா இருக்குது. சொல்றார் ஜிஎஸ்டியை எங்க என்ன வாங்கிட்டு போய் சொல்லுறாரு. ஜிஎஸ்டி என்பது பெரும்பான்மையான அதிகாரங்கள் மத்திய அரசிடம் குவிக்கப்பட்டு விட்டது. அதில் யாருக்குமே தெரியாது. அந்த அதிகாரத்தை பெறுவதற்காகத்தான் தனிநாடு கட்ட பெரியார், திராவிட நாடு கட்ட அண்ணாவெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மாநில சுயாட்சி, மாநிலத்துக்கு உண்டான உரிமை, மாநிலத்துக்கு உண்டான அதிகாரத்தை விரிவுபடுத்துவாது இயன்றவற்றையாவது கேட்போம் என்ற நிலைக்கு வந்தாங்க. நீ அதை கூட கேட்கறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. குறிப்பாக மாநில சுயாட்சி கேட்கறதுக்கான வாய்ப்பு ஓன்ற அது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ அதிபராகி பிரதமராகி எப்போ நீ ஜிஎஸ்டியை கேன்சல் பண்ணுறது? அது நடக்கிற காரியமா? எப்போ அத்தைக்கு மீச முளைக்க சித்தப்பான்னு கூப்பிடுறது? எப்போ அதிபர் ஆகிறது சீமான் இந்த ஜிஎஸ்டியை ஒழிக்கிறது? லாஜிக்காக இருக்கா இல்லையா? இதுதான் நடக்கிற காரியம். முதல்ல அப்படி இது என்ன பண்ணுது, வளருது. அந்த நிருபரம் அதை கேட்க துப்பு இல்லாமல் நெளிகிறார் கிடந்து. ஏன் நெளியணும்? நீ என்ன சொல்ல வர? நீ இந்த மாதிரி கேட்குறீங்களே, ஏங்க இந்தியாவில் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லையாங்க? நீங்கள் எப்படிங்க ஜிஎஸ்டியை நீங்கள் எப்படிங்க நீங்கள் முதல்வர் ஆனால் கூட அதை எப்படிங்க நீ கேன்சல் பண்ண முடியும்? மத்திய அரசு அதிகாரம் குமிஞ்சிருக்கும் போது மாநிலத்துக்கு உண்டான அதிகாரங்கிறது ஒரு வரம்பு இருக்கா இல்லையா? எப்படி நீ சொல்கிறீங்க? இது லாஜிக்கா? இது பொருந்துமான்னு கேட்கணுமா இல்லையா? நிருபருங்க கேட்க துப்பு இல்லை. கேனா பெய்டுக்கு வேலை பார்க்குற சேனல்கள்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. காட்லாவும் அப்படித்தான் இருக்குது, பையனோட்ஸும் அப்படித்தான் இருக்குது. அதனால் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்மளை போன்ற ஊடகங்கள் தான் தொடர்ந்து அவைகளை என்ன பண்ணுறோம், சீமான் போன்ற போலி முகத்தை அம்பலப்படுத்துகிறோம். இதில் இன்னொரு விஷயத்தை அப்பப்போ பேசுகிறாரு. என்கிட்ட மட்டும் நாட்டை கொடுங்க, என்கிட்ட ஒரே ஒரு நாட்டை கொடுத்து பாருங்க, ஒரே ஒரு தடவை என்ன சொல்கிறது, ஓட்டு நீ போட்டா போடு, போகாட்டி போ, எனக்கு என்னன்றது. இன்னொரு பக்கம் ப்ளீஸ் ஒரே ஒரு நாள் முதல்வர் சொல்கிறாங்க இல்லை, ஒரே ஒரு நாள் ஓட்டு போட்டு பாருங்கம்மா அப்படிங்கிறது. எவ்வளவு கேவலம்! ஒரு நாள் கெஞ்சுற, இல்லைன்னா மிஞ்சுற. உன் வார்த்தை ஜாலத்துக்கு, உன் வாய்ச்சி விளாடுறதுக்கு ஒரு எல்லையா சீமான்? இது எவ்வளவு நாளைக்கு இதை தாங்கிறது? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? இன்னொன்று சொல்கிறேன், நாட்டு ஒரே உடவை என் நாட்டை கொடுத்து பாருங்க. ஒரே உடவை ஒருத்தன் உன்கிட்ட வீட்டை கொடுத்ததுக்கு அவன் படுற அவஸ்தை இருக்கு, அவன் பட்ட வேதனை இருக்குது, அவன் பட்ட அவமானம் இருக்குது, அவன் பட்ட கஷ்டம் இருக்குது, சொல்லிலல்லா துயரங்கள். நம்மளோட தொடர்பு கொண்டாட அந்த நபர் இந்த மாதம் அடுத்த மாதம் ஒரு 3 மாதம் டைம் கொடுக்கும் சார், சீமான் மட்டும் என் வீட்டை காலி பண்ணாக்க நான் உங்களை நேரடியாக பேட்டி தருகிறேன் என்று நம்மிடமே தொடர்பு கொண்டு ஒரு முறை சொன்னார். அது இப்போ இருக்க வீட்டில், இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வாடகை கொடுக்க, ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்க துப்புள்ளாத இந்த மானங்கட்ட நாய் ஒரு நாட்டை கொடுங்க நான் திருப்தி காட்டுறேன்னு ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு சொல்லுது. இது நம்புற மாதிரி அவருக்கு? உங்கள்கிட்ட ஒரு தடவை வீட்டை கொடுத்ததுக்கே அந்த பெரியவர் பட்ட பாடு பெரும்பாடுப்பா. ஒரு வீட்டை கொடுத்ததுக்கே நீ வீட்டை திருப்பி கொடுக்க மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன். இதில் உனக்கு நாட்டை நொட்டணுமா? நாட்டை நொட்டிவிட்டா நீ பீசன் நாட்டி போடுவேன். நாடே நாசமாக போயிடும். எப்படி ஒரு வீட்டை கொடுத்தே ஒரு வாடகை கொடுக்காம அந்த பெரியவரை ஏமாத்தினாரோ, நாளைக்கு இந்த ஆளை நம்பி நாட்டை கொடுத்தா சோழி முடிஞ்சு. இந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவார் பார்த்துங்க, அந்த கதை தான். வர்ற வருமானத்தையும் இப்பயே வசூல் பண்ணி தின்னு கொடுக்குற இந்த கபடதாரிகள் நாளைக்கு நாட்டை கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்த்துங்க. ஒரு வீட்டை கொடுத்ததே உன்னால் சரி செய்ய ஒரு வாடகை ஒழுங்காக வாடகை கொடுக்க துப்பு இல்லை. இதில் இவருக்கு நாட்டை நோட்டணுமா? நாட்டை எப்படி சொல்கிறது, என்னென்று அளவு கூட்டுறது ஒன்றும் புரியலை. இதெல்லாம் இப்படித்தான் பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அது பேசக்கூடிய மொழி அப்படி. சரி, ஜிஎஸ்டி பற்றி பேசினார்ல, ஜிஎஸ்டி பற்றி பேசினா ஒன்று கேட்க துப்பு இருக்கா? நீ வேணாம், ஒன்று வேணாம், எதுக்கெடுத்தாலும் எங்கே வேணாலும் என் வெள்ளம் ஆகி போயிடுச்சேன்னா கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்காக நான் போராடுறேன்னு சொல்ல அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நீ எனக்கு எங்கே ஓட்டை போட்ட, நான் எப்படி உனக்கு கேட்க முடியும்? ஓட்டு பைத்தியம் பிடிச்ச அலையுது இந்த அதிபர் ஜந்து ஜீமான். அப்படிதான் சொல்ல வேண்டியது. எங்கே வேணாலும் ஓட்ட கேட்குறது. வேங்க வயலுக்கு போகிறேன்னா இந்த பிரச்சனை என்னங்க பண்ணுன்னு கேட்டால் கண்டிப்பாக போராடுவோம், உங்கள் பக்கம் நான் நிற்கிறேன்னு சொன்னால் அது ஒரு லாஜிக் இருக்குது. எனக்கு ஒரு ஓட்டை போட எல்லாம் சரியாக போயிடும். ஒரு ஓட்டை போட்டு எல்லாம் கிழிச்சு போடுவார். என்ன பேசுறது? வெறும் வாய் செவிடாலு, பிழைப்புக்காக பேசுறது, இனவாதியாக கூட இல்லாமல் காரியத்துக்காக மட்டுமே கத்துறது, வெறும் வாய்ச்சி வீரர் வந்துக்கிட்டு இவருக்கு ஓட்டை போட்ட நொட்டி போடுவார். அவர் என்ன பேசுறீங்க நீங்கள்? கொஞ்சம் நஞ்சமாக நீ பேசுகிற பேச்சு. இதில் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு சொல்ல நீ அதிபராகி பிடுங்குறது அப்புறம் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ 60 லட்ச ரூபா கார், இனோவா கார் வாங்கியிருக்கீங்க இல்லையா, டொயோட்டா கம்பெனிலேருந்து, அந்த காருக்கு 22% ஜிஎஸ்டி கட்டினியா இல்லையா? கட்டித்தானே காரை வாங்கினேன். உன் காருக்கு ஜிஎஸ்டி கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு போராட துப்புள்ளாத, வக்கில்லாத, துணிவில்லாத சீமா இவர் நாளைக்கு அதிபராக வாராம், அப்புறம் ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாராம். இதை நம்புற மாதிரியா இருக்குது? உன் காருக்கு
நீ வரி கட்ட மறுத்திருக்கியா? சுங்கச்சாவடியில் நுழைவு கட்ட போகிறதுக்கு மறுத்திருக்கியா? சொல்லு வைப்பான். ஒன்று வாய்ப்பே இல்லை. அப்போ வெறும் வாய்ச்சவடால், அதாவது எங்கே என்ன கிடைச்சாலும் சரி ஒரு அரசியல் பண்ணிடணும். அதனால தான் இப்போ வந்து சென்னை வெள்ளத்தை சீமானுக்கு சாதகமாக எதையாவது உளறி கொட்டுது. சீமா அந்த வெள்ள தூரத்தை பேசுறதை விட இதோட தூரத்தை பேசுவதே நமக்கு போதும் ஆகிருப்பது. ஆக நம்ம தொடர்ந்து வந்து சீமானை இந்த மாதிரி விஷயங்களை அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. அவர்கள் உணர்வதை சில ஜோம்பிகள், குறிப்பாக தம்பிகளோடு சொல்ல வேண்டிய வார்த்தையை தட்டுறேன், சில சிந்தனை மடல்கள் ஜோம்பிகளாக மாறி வருகின்றனர். அவர்களை காப்பாற்றும் பொருட்டுக்காகத்தான் இந்த கோமாளி சீமானை அவ்வப்போது பேச வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சீமான் போன்ற வாய்ச்சவடால் வீரர்களை, பித்தலாட்டக்காரர்களை, பிராடுகளை, ஒரு வீட்டுக்கு கூட வாடகை கட்டாத துப்புள்ளாத திருடர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். நாடு என்பது இவர் கைக்கு போவதற்கு எந்த காலத்திலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரோட நோக்கம் ஜெயிப்பதல்ல. ஒரு முதல்வராகி, ஒரு அமைச்சராகி, ஒரு எம்எல்ஏ ஆகி, ஒரு கவுன்சிலராகி சம்பாதிக்க வேண்டிய பணத்தை சும்மா வாய்ச்சவடால் மூலமாக ஜோம்பியிலிருந்து வசூல் பண்ணி தின்னு கொளுத்து கொண்டிருக்கிற, ஊற்றி குடித்து கொண்டிருக்கிற சீமானை ஒருபோதும் நம்ம விடப்போவதில்லை. தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம். அது நம்மளுடைய முதற் கடமை என்று கருதுகிறேன். இதுபோல் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.